பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள். இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்க ஜி.யு. போப். இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் டேஸ்லேயே படித்த இன்ஃபர்மேஷன் தான். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருவள்ளுவரை வந்து யூனிவர்சல் பாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எழுதின இந்த திருக்குறள் வந்து வேறு எந்த ஒரு ஒர்க்காலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க் இல்லையா? எல்லா கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்குமே தமிழ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னா அதுக்கு திருவள்ளுவரும் திருக்குறளும் ஒரு ரீசன் இல்லையா? திருக்குறள் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, திரு அப்படின்றது சேக்ரெட் அப்படின்னும், குறளை வந்து ஷார்ட் வேர்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரொம்பவே புனிதமான ரொம்ப சின்ன கப்லெட்டை தான் நம்ம திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டோட்டலாக 1330 கப்லெட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு திருக்குறளும் 2 லைனில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ கப்லெட் அப்படின்றதும் 2 லைன்ஸை தான் சொல்லுவோம். ஸோ திருக்குறள் எல்லாமே 2 லைன்ஸில் தான் இருக்கும். 7 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 4 வேர்ட்ஸும், செகண்ட் லைனில் 3 வேர்ட்ஸும் இருக்கும். இது வந்து ஒரு கிளாசிக்கல் தமிழ் மீட்டர். இதை தமிழில் வந்து குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எப்படி பொயட்ரியில் சில மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி திருவள்ளுவர் அவரோட பீரியட்லேயே இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அதை எழுதியிருக்கிறாரு. தென் இந்த கப்லெட்ஸ் எல்லாமே 133 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர், எல்லா இண்டிவிஜுவல் சாப்டர்லேயுமே 10 குறள்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபிலாசபிக்கல் தீமும் ஒரு ஹெட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதில் எழுதுவாங்க. இன்பிட்வீன் வேறு கான்செப்ட் எல்லாம் அதில் வராது இல்லையா? தென் இதில் வந்து ஒரு 3 செஷன், இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 செஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், ஆறு காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இங்கிலீஷில் வந்து வேர்ச்சியூ, வெல்த் அண்ட் லவ். ஓகேவா? இந்த வேர்ச்சியூ அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ச்சியூவில் வந்து ஓவராலாக 380 கப்லெட்ஸ் இருக்குது. சாப்டர் 1 to 38. ஓகேவா? அந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருந்து ஒரு 15 குறள் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ச்சியூ அப்படின்றது நத்திங் பட் எத்திக்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்சனாக இருக்கணும், ஒழுக்கம், அறம், நல்லது, இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். திருக்குறளை வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு 40 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் ஜி.யு. போப் 1886 ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து செவரல் டைட்டில்ஸ் இருக்குது. தமிழ் வேதா, யூனிவர்சல் கோட் ஆஃப் எத்திக்ஸ், புக் ஆஃப் விஸ்டம், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. இந்த புக்கோட அந்த எக்ஸலன்ஸ், அவரோட இன்டெலிஜென்ஸை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில் அவருக்கு 133, அவரோட அந்த சாப்டர்ஸ் கவுண்ட்டில் அந்த ஹைட்டில் அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதுவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மேபி ஒன் வேர்ட் பர்பஸ்க்காக இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ 1 by 1 குறள் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பாட்லெஸ் பி தை இன் மைண்ட், திஸ் ஒன்லி மெரிட்ஸ் வர்ச்சியூஸ் நேம். ஸோ இந்த பர்டிகுலர் குறள் இதில் வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படின்றது, நல்ல பண்பு, இதெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஹேவிங் அ பியோர் மைண்ட். நமக்கு எப்போ ரொம்பவே சுத்தமான ஒரு மைண்ட் இருக்கோ, யாருக்கும் கெட்டது நினைக்காம எல்லாமே ஒரு நல்ல இன்டென்ஷனோடு நம்ம பண்ணுறோமோ, அப்போ தான் ஒரு ட்ரூ வேர்ச்சியூ அப்படின்றது நம்மக்கிட்ட வரும். நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க என்றைக்கும் யாருக்கும் ஹார்ம் பண்ணணும், யாருக்கும் கெட்டது பண்ணணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஒரு பியோர் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரூ வேர்ச்சியூ அவங்கக்கிட்ட வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல இன்டென்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பட் அது வந்து பீப்புள் அட்டென்ஷனுக்காக பண்ணுறோன்னா அது மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். உண்மையாகவே மனசார நம்ம பண்ணோன்னா அதுக்கான ரிவார்ட் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹாப்பி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, யாரோட வீட்டில் லவ் அண்ட் வேர்ச்சியூ, அன்பு அப்புறம் நல்ல பண்புகள், இதெல்லாம் யாரோட வீட்டில் இருக்குதோ அவங்க தான் ரொம்ப ஹாப்பியான அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது எப்போ கிடைக்கும்? நம்மளோட மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால். எப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்? நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது, எதுக்காகவும் பயப்படாமல் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அதை தான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, when mother hears his named fulfilled of wisdom. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க எப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பையனை யாராவது ஒருத்தங்க, இவன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப நாலேஜபிளான இன்டெலிஜென்ட்டான பர்சன், இந்த பையனை மாதிரி அறிவாளி யாருமே கிடையாதுன்னு ஒரு பையனை பார்த்து ஒருத்தங்க சொல்லும்போது, அவங்க அம்மாவுக்கு அவனை பெறும்போது, அந்த குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அவனை அம்மான்னு சொன்னதை விட, அவன் பிறந்த உடனே அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை விட, அவனை ஒருத்தங்க அறிவாளின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சீன் பிக் பாஸில் கூட ரியாலிட்டி ஷோவில் வந்துச்சு இல்லையா? முத்துக்குமரன் அப்படின்ற அந்த கண்டஸ்டண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே அவன் ரொம்ப அறிவாக இருக்கிறான்னு சொல்லும்போது அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? ஸோ அது நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, த லவ்லெஸ் டு தெம் செல்ஸ் பிலாங் அலோன். ஸோ யார் ஒருத்தங்க
லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இமோஷனே இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. எப்போ நம்மக்கிட்ட அன்பு இருக்குதோ அப்போ தான் நம்ம யார் மேலே அன்பாக இருக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? நம்மளையும் தாண்டி நம்மளை பற்றி யோசிக்கிறத விட அவங்கள பற்றி நம்ம நிறைய யோசிப்போம். ஸோ அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க மாட்டீங்க. உங்களை விட அதிகமாக அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ லவ் ஹேஸ் that கைண்ட் ஆஃப் பவர். ஸோ ஒருத்தவங்க அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப்லெஸ் பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த அன்வைஸ் டீம் லவ் virtue ஒன்லி கேன் சஸ்டைன். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, லவ் அப்படின்றது வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாது. இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம சிப்ளிங்காக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லது பண்ணும்போது மட்டும் அவங்க கூட இருக்கிறது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, அது மட்டும் லவ் கிடையாது. அவங்க ஏதாவது தேவையில் இருக்கிறாங்க, இல்லை அவங்ககிட்ட ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு லவ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லவ், உண்மையான லவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட் ஹேபிட் அவனுக்கு ஒரு வேர்ஸ்ட் எண்டிங்கை கொடுக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு எண்டிங் அவனோட லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ தட் நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. லவ் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களோட குட் டீட்ஸுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணாது, அவங்களோட நெகட்டிவ் சைடையும் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ளார் ஆஃப் அனிச்ச மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளார் வந்து அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அதோட ஃப்ரேக்ரன்ஸை வந்து இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்து ஃபேட் ஆயிரும். ஓகேவா? அது அப்படியே ஃபேடாகி விழுந்துடும். ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இதுவும் நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அவங்கக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வாமா அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தோன்னா அவங்க எப்படி சந்தோஷமாக வந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப போவாங்க. பட் அவங்க வரும்போதே நம்ம வந்து மூஞ்சி ரொம்ப கோவமாக வச்சுட்டு அவங்கள ஒழுங்காக ரிசீவ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு இன்சல்ட்டிங்காகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரணுன்னே நினைக்க மாட்டாங்க. இந்த டைம் வந்துட்டு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி அந்த அனிச்ச மலர் வந்துட்டு ஒன்ஸ் இன்ஹேல் பண்ணதும் ஃபேட் ஆயிருதோ அதே மாதிரி நீங்களும் ஒரு கோல்டு ஃபேஸோட ஒரு கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபேஸும் அந்த மாதிரி டல் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. குறளை ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது வீடியோட டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால தான் ஷார்ட்டாக சொல்கிறேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, when pleasant words are easy, bitter words to use. ஸோ நமக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனில் கைண்டான வேர்ட்ஸை பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹார்ஷான வேர்ட்ஸை பேசுகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, நல்ல பழுத்த ஒரு ஃப்ரூட் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி ஒரு பழத்தை சாப்பிட்டோன்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நம்ம அதையே எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிப்போம். அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒருத்தங்க கிட்ட கோவமாக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கோவத்தில் ஹார்ஷான வேர்ட்ஸ் பேசுகிறது நார்மல். ஆனால் கேஷுவலாக இருக்கிற ஒரு கான்வர்சேஷனில் கைண்டான வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது நம்ம ஹார்ஷான வேர்ட்ஸ் செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹூ எவ்ரி குட் ஹாவ் கில்டு. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சம்மோன் ஹூ ஹேஸ் டன் மெனி பேட் திங்ஸ். யாராவது ஒருத்தங்க நிறைய கெட்டது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட ஒரு பாயிண்டில் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்கேப் அப்படின்றது என்னது? இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பொறுத்து தான் நம்மளோட சோல் வந்து அது நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது டிசைட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கண்டினியூஸாக நிறைய பாவம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு பாயிண்டில் மன்னிப்பு கிடைக்கும், அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில கான்சிக்வன்சஸ், சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் யார் ஒருத்தங்க மற்றவங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தடுக்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக நிறைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணுற ஒரு விஷயம் யாரையும் பாதிக்காது, யாரோட சந்தோஷத்தையும் கெடுக்காதுன்னா அது தப்பில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் யார் ஒருத்தங்க மற்றவங்களை காயப்படுத்துகிறாங்களோ, மற்றவங்களோட சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பெரிய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன் ஃப்ளஷ் பை ஃபயர் இன்ஃப்ளேம்ட் நேச்சர் மே தரோலி ஹீல் த சோல். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கலி ஏதாவது நமக்கு ஊன்ஸ் இருந்துச்சு, நமக்கு ஏதாவது அடிபட்டிருக்கு, காயமாயிருக்கு, புண்ணாயிருக்கு அப்படின்னா அது எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆறிடும். அது எல்லாமே சரியாயிரும். நார்மலான ஒரு ஃப்ளஷ் வந்துடும். அது இருந்த தடமே தெரியாமல் மாறிடும். ஆனால் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் வேர்ட்ஸால் ஹர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே ஹீல் ஆகாது. அந்த ஒரு
பெயின் வந்து மறந்து போகாது அப்படின்றத சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக நம்ம ஹர்ட் ஆகிறது எந்த இடத்துல, நமக்கு க்ளோஸ் ஆனவங்க நம்மக்கிட்ட ஹார்ஷாக பேசும்போது. அப்படி அவங்க ஹார்ஷாக பேசும்போது யூஸ் பண்ணுற ஒரு சிங்கிள் வேர்டாக இருக்கலாம், அது நம்ம கேரக்டர் கொஷின் பண்ணுறதா இருக்கலாம், நம்மளோட லவ்வை கொஷின் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு வேர்டு வந்து லைஃப் லாங் அவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதும், அவங்க மேலே இருந்த லவ் எல்லாம் ஹேட்ரடாக மாறுறதும், அந்த அளவுக்கு வேர்ட்க்கு ஒரு பார் இருக்கு இல்லையா. ஸோ ஃபிசிக்கலி வந்த அந்த ஒரு ஊண்ட் கூட சீக்கிரமாக ஆறிடும். ஆனால் வேர்ட்ஸ் அது ஏற்படுத்தின அந்த ஒரு காயம் வந்து சீக்கிரமாக ஆறாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெக்கோரம் கிவ்ஸ் எக்ஸ்பெஷல் எக்ஸலன்ஸ். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, குட் பிஹேவியர் அண்ட் மேனர் இது எல்லாமே எசென்ஷியல் அண்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட் மோர் தென் லைஃப். நமக்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குட் பிஹேவியர் மேனர்லாம் நமக்குள்ளே இருக்குன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா, நம்மளோட லைஃப்பை விட, நம்மளோட உயிரை விட அதிகமாக நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம உயிரே போகும்போது கூட அவன் ஒரு நல்ல வெல் பிஹேவியர் வெல் மேனர் உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இறக்கும்போது எல்லாரும் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம உயிரை விட அதிகமாக அந்த குவாலிட்டிஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, as earth bears up the men who dwell into her breast. ஸோ நம்ம வந்து ஏர்த்தில் என்ன பண்ணுறோம், அதை டிக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எவ்வளோ தூரம் அதை வந்து நம்ம தோண்டிகிட்டே இருந்தாலும் அது தாங்கிட்டே இருக்குது. தோண்டின உடனே அது வந்து ஒரு கிராக்கை க்ரியேட் பண்ணி அந்த மனுஷனை உள்ளே தள்ளி மூடுறது இல்லை இல்லையா. அது பேஷன்ஸாக இருக்குது, அது தாங்கிட்டே இருக்குது. சரி ஓகே, எவ்வளோ தோண்டணுமோ தோண்டிக்கோன்னு சொல்லி அது பாட்டுக்கு இருக்குது. அந்த மாதிரி நேச்சர் எப்படி பொறுமையாக நீ அதை எவ்வளோ காயப்படுத்தினாலும், எவ்வளோ நீ அதை தோண்டிகிட்டே இருந்தாலும் அது பொறுமையாக இருக்குதோ, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்குதோ, அதே மாதிரி நீயும் உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீ பேஷன்ஸோட நீ தாங்கிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு குட் வேர்ச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. குட் குவாலிட்டிஸ், குட் பிஹேவியர் மேனர் இருக்கிற ஒரு பர்சன், வேர்ச்சு இருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அதை கேட்டுப்பாங்க. அவங்க இன்சல்ட் பண்ணுறது அவங்களோட பிஹேவியர், இவங்களும் அதுக்கு ஈக்குவலாக இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களோட கேரக்டரும் அங்கே வந்து டவுன் ஆகும் இல்லையா. ஸோ நல்ல வேர்ச்சுவஸான ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இன்சல்ட் பண்ணும்போது அமைதியாக இருப்பாங்க. சரி ஓகே, அது உன்னோட கேரக்டர், நீ அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிக்கோ, நான் அமைதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ பேஷன்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, see that thy life the price of generous gifts obtain. ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பெஸ்ட் வே டு லிவ் அ லைஃப், ஒரு குட் லைஃப் நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் வே என்னன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்கிறது. தேவையில் இருக்கிறவங்க, நீடி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது. நிறைய நம்ம வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணோம், கொடுத்தோம், நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்து வாழ்கிறது தான் ஒரு பெஸ்ட் லைஃப் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஏர்னிங் ப்ரைஸ் ஃபார் யுவர் கைண்ட்னஸ், நம்மக்கிட்ட கைண்ட்னஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களை பார்த்து நமக்கு பாவமாக இருக்கும், ஸோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த கைண்ட்னஸுக்காக உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷஸ், அந்த மாதிரி ப்ரைஸ்ஃபுல்லான வேர்ட்ஸை வந்து நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்கணும், நிறைய அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கிக்கணும், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் மற்றவங்க கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை விட ஒரு கிரேட்டர் பெனிஃபிட் லைஃப்பில் எதுவுமே இருக்காது. ஸோ பெஸ்ட் லைஃப் அப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஃப்ளஷ் ரிஜெக்ட்ஸ் ஹிஸ் ஃபீட் பிஃபோர் ஆல் லிவிங் திங்ஸ். இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பர்சன் எந்த ஒரு உயிரையுமே கொல்லாமல், அதோட அந்த லைவ்லிஹுட்டை வந்து குலைக்காமல், அதுக்கு எந்த விதத்துலேயும் ஹார்ம் பண்ணாமல், கொலை பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து மீட் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, எந்த உயிரையும் கொலை பண்ண மாட்டாங்கன்றப்போ அதை வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிடாத ஒருத்தங்க கண்டிப்பாக எல்லா உயிர்களாலும், எல்லா கிரியேச்சர்ஸாலும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த சேஜ்லாம் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப அந்த ரிலீஜியஸில் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே ஹிந்துவிசமில் வந்து அவங்க ரொம்ப அந்த மீட்லாம் சாப்பிடாம சின்ன சின்ன உயிர்களுக்கும் அவங்க மரியாதை கொடுத்து அதெல்லாம் கொலை பண்ணிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லா கிரியேச்சருமே மதிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூ ஆஸ்க் இன் லிப்ஸ் ஆஃப் மென் வாட் ட்ரூத் மே பி. ஸோ ஒரு ரியல் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச் அப்படின்றது என்னென்னா, வென் யூ ஸ்பீக் வித்தவுட் எனி இன்டென்ஷன் ஆஃப் ஹார்மிங். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல், சில பேர் வந்து பேசுகிறது அவங்க நல்லா ஹனி கோட்டடாக பேசுகிற மாதிரி இருக்கும், பட் இன்டெரக்டாக நம்மளை வந்து குத்துற மாதிரி பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டென்ஷனலாக யாரையும் ஹார்ம் பண்ணாதபடி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுதான் ட்ரூத்ஃபுல்லான ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உண்மையை பேசுகிறீங்கன்னா அதில் உள்ள எந்த இன்டென்ஷனும் இருக்காது, மைண்டில் என்ன தோணுதோ அது பாட்டுக்கு பேசுவீங்க. அதில் வந்து நீங்கள் இன்டென்ஷனாக நான் வந்து இதை தான் சொல்லணும், அவனுக்கு இது புரியணும், அவனை வந்து நான் குத்தி காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன தோணுதோ அது அப்படியே ஃப்ளோவில் பேசுகிறது, அதுதான் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து என்றைக்குமே ஹானஸ்ட்டாக இருக்கும், பியோர் வேர்ட்ஸாக இருக்கும், அதில் எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்காது, எந்த விதமான இன்டைரக்ட் மீனிங் இருக்காது, யாரையும் ஹார்ம் பண்ணாது. ஓகேவா. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டு பனிஷ் ராங் வித் கைண்ட்லி பெனிஃபிட்ஸ். இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, பெஸ்ட் வே டு கரெக்ட் சம் ஒன். நம்ம ஒருத்தங்களை கரெக்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் நம்ம ஒருத்தங்களை வந்து அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், நெகட்டிவ் சைடை பாசிட்டிவாக மாற்றணும், அவங்கள வந்து கரெக்டான ஒரு பாத்தில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள ஒரு கரெக்டான பாத்தில் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் வே என்ன அப்படின்னா,
ஷோ தெம் கைண்ட்னஸ். அவங்கக்கிட்ட நம்ம கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். அவங்கக்கிட்ட அன்பாக சொல்லி புரிய வைக்கணும். அன்பை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது இல்லையா? எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும். அன்புக்கான ஒரு தேடல் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு நெகட்டிவிட்டி எல்லாம் பாசிட்டிவிட்டியாக மாறிடும். அந்த ஒரு தப்பான பாதையிலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க தப்பாக போயிட்டுருக்குறாங்க, அவங்களோட டூயிங்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குன்றத கைண்ட்னஸால் தான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவங்க இன்னும் அக்ரெசிவாக தான் மாறுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 15 குறள் எல்லாமே ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு குறள். நிறைய குறள் வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு குறள் தான் இல்லையா? ஸோ குறள் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் அதை ரீட் பண்ணும்போதே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.